எல்லா இடத்துலையுமே வந்து கேமரா செட் பண்ணுவோம். அந்த கேமராவில் கண்டிப்பாக புலிகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ அதிகமாயிருக்கா சத்தியமங்கலம் பகுதியில்? கண்டிப்பாக இருக்கு. நீங்க சொல்ல மாட்டீங்க கேட்டாலும். வனமகன்கள் presented by Rias's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட எல்லா பகுதியிலுமே புலிகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டைகருடைய ஹாட்ஸ்பாட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து கேமரா செட் பண்ணுவோம். அந்த கேமராவில் கண்டிப்பாக புலிகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ அதிகமாயிருக்கா சத்தியமங்கலம் பகுதியில்? கண்டிப்பாக இருக்கு. நீங்க சொல்ல மாட்டீங்க கேட்டாலும். அது நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கையில் சத்தியமங்கலத்தில் இருக்குது அப்படிங்கிறது வனத்துறைக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். எல்லா டைகருமே ரொம்ப வைல்டா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம வந்து டைகரை இங்க பாக்குறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம் தான். ஆனா எல்லா மனிதனையும் டைகர் பார்த்திருக்கோம். இது மறுக்கப்பட முடியாத ஒரு நை. ஆனா புலி மனுஷனை பார்த்தா என்ன நினைக்கும் சார்? ஏன்டா உள்ளுக்குள்ள வந்தான்னு புலி உருமுறை சவுண்டு ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் கேட்குன்னு சொல்றாங்களே சார், அது உண்மையா? கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் உருமும். இந்த டெரிட்டரி ஃபைட், இந்த எல்லை பிரச்சனைகள் வர்றபோது உருமலாம். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய மேட்டிங், அதாவது ஒரு ஆண் பெண் புலி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒன்னா இணை சேர்கின்ற பொழுது அந்த ஹீட் டைம்ல வந்து அது உருமலாம். அவருடைய இன சேர்க்கை இனப்பெருக்கம் அப்படிங்கிறது மற்ற விலங்குகளை காட்டிலும் எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கும் சார் புலிகளுக்கு? பெண் புலியினுடைய அந்த கர்ப்ப காலங்களை முடிஞ்ச பின்னாடி அந்த குட்டி போட்ட பின்னாடி அந்த குட்டி தான் வந்து பெண் புலியோட 2 வருடங்கள் இருக்கும். ஆண் புலி வந்து அதோட ஃபேமிலியா 2 குட்டிகளை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களா ஆண் குட்டி? அது உண்மையா? ஆண் புலி எஸ். என்ன ஆகும் புலிகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு காட்டுல சார்? புலிகள் செத்துன்னு தான் சொல்ல முடியும். டெரிட்டரி ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல புலிகளுக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த மரத்துல வந்து அந்த கிளே மார்க்ஸ் போட்டு அது மார்க் பண்ணி வச்சிரும். அதை பார்த்துச்சுன்னா வந்து அதுக்கு என்ன தெரியும்னா, ஓ வேற டைகர் நம்மளை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோம். இந்த மரத்துல ஏதாச்சும் ஒரு அடையாளம் சொல்லுங்க சார். ஸோ இந்த மரத்துல திஸ் பாருங்க, இது யானை உரசி இருக்கீங்க. இங்க சேர் இருக்கு பாத்தீங்களா? இப்ப இங்க இருக்கக்கூடிய பார்க்குக்கும் இந்த பட்டைகளுக்கும் இந்த பட்டைகள் வித்தியாசம் இருக்கு. சில இடத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து சிறுநீர் கழிச்சோம், யூரின் போய் வச்சிடும். அந்த யூரினோட சென்ட் ஸ்மெல் வந்து இன்னொரு டைகருக்கு நல்லா தெரியும். ஸோ இங்க இருக்குது, நம்ம போகக்கூடாதுன்னு. பட் இதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் உள்ள வரானா அங்க ஃபைட். காட்டு எருமையெல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டுச்சுன்னா உங்களுக்கு 2-3 நாள் வச்சு சாப்பிடும். இல்ல அந்த இடத்துல பாதுகாத்து உட்காந்துருக்குமா? இல்ல அது நார்மலா அது வேலையை அது ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ற இடத்துல அதை கொண்டு போய் வச்சு மற்ற விலங்கு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. வாடையோ கண்டுபிடிச்சாலும் ஹைனாஸ் வந்து கண்டுபிடிக்கும். சத்தியமங்கலத்தில் இருக்குங்களா சார் ஹைனாஸ்? ஹைனாஸ் இருக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வனமகன்கள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழக வனத்துறை அனுமதியோடு சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில தான் நின்றுட்டு இருக்கோம். நம்ம இருக்கக்கூடிய வனப்பகுதி அப்படிங்கிறது புலி, சிறுத்தை, யானை, கரடி மற்றும் பிற வன உயிரினங்கள் வந்து வசிக்கக்கூடிய ஒரு இடம். இதோட சுவாரஸ்யங்கள் என்ன, இதோட வாழ்க்கை முறைங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பல சுவாரஸ்ய தகவல்கள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்முடைய தாளவாடி வனசரகர் சதீஷ் நிர்மல் சார் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? வெல்கம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் கேள்வி எனக்கு என்ன சார் வரும்போது தோணுச்சுன்னா, சத்தியமங்கலத்துல நிறைய விலங்குகள் வாழுது இல்ல, ஏன் சத்தியமங்கலத்துல வந்து புலிகள் காப்பகம் அப்படின்னு அந்த குறிப்பிட்டு புலிகள் காப்பகம்னு சொல்றாங்க சார்? சத்தியமங்கலத்துல வந்து நிறைய புலிகள் வந்து இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரீசன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து புலிகள் இருக்கிறது இல்ல. இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா 5 இடத்துல புலிகள் இருக்கு. அதுல வந்து ஒரு முக்கியமான இடம் சத்தியமங்கலம். இங்க புலிகள் வந்து கணிசமான ஒரு அளவுல இருக்கிறதுனால இது வந்து ஒரு கீஸ்டோன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல் தரமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வன உயிரினம் புலி. ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் அப்படிங்கிறத. அப்போ புலி வசிக்கக்கூடிய அந்த இடத்த மட்டும் தான் அந்த மாதிரி அறிவிப்பாங்களா, இல்ல ஒட்டுமொத்தமா சத்தியமங்கலத்துல உள்ள எல்லா வனப்பகுதியுமே புலிகள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்தமா புலிகள் காப்பகம் அறிவிப்பாங்களா? சத்தியமங்கலம் புலிகள் காப்பகமா அறிவிக்கப்பட்ட எல்லா பகுதியிலுமே புலிகள் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ 1498 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதியில ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா புலிகள் இருக்கு. சில இடத்துல அதனுடைய டென்சிட்டி பாப்புலேஷன் அதிகமா இருக்கும், சில இடத்துல கொஞ்சம் குறைவா இருக்கும். பட் எந்தெந்த இடத்துலலாம் அதனுடைய சயின்ஸ் இருக்கோ, எந்தெந்த இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கோ, அது எல்லாத்தையுமே புலிகள் காப்பகத்தினுடைய கீழே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற இடத்துல சார் கண்டிப்பா இருக்கு. அப்படிங்களா? நீங்க நிக்கிறது வந்து புலிகள் காப்பகத்துல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கோர் ஜோன் அண்ட் பஃபர் ஜோன் சொல்லுவாங்க. கோர் ஜோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்மைய பகுதின்னு சொல்லுவாங்க. சோ அந்த உள்மைய பகுதியில் தான் நீங்க இருக்கிறீங்க. சோ டைகருடைய ஹாட்ஸ்பாட்ல தான் நீங்க இருக்கீங்க. அதிகமா இங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. புலி இங்க இருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு? ஸோ புலிகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு
நிறைய இண்டிகேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எச்சங்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் தரையில் வந்து சில நேரங்களில் வந்து அந்த ஒரு மார்க்கிங்லாம் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மார்க்கிங் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் அதனுடைய கிளா மார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நகங்களை வந்து புரண்டி வச்ச மாதிரி இருக்கும், அது இருக்கும். அதுக்கு மேலே வந்து தொடர்ச்சியா அந்த இடத்துல வந்து ஒரு ஹண்டிங் நடந்துட்டே இருக்கு. இப்போ வந்து ஒரு காட்டெருமை அடிக்கப்பட்டுட்டே இருக்கு, ஒரு கடமான அடிக்கப்பட்டுட்டே இருக்குன்னா அது கண்டிப்பா புலியால மட்டும் தான் நடக்கும். ஸோ எங்களோட பேட்ரோலிங்ல அதெல்லாம் பாக்குறது உங்க புலி இருக்கு அப்படிங்கிறது. அதை தாண்டி ஒரு எவிடன்ஸா நாங்க சொல்லணும், ரொம்ப ஆத்தென்டிகேட்டடா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா கேமரா ட்ராப். ஸோ கண்காணிப்பு கேமராக்கள் வந்து நாங்க வைக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த ஒரு 1 மந்த் வந்து நாங்க அதை சென்சஸ் நடத்துவோம். அதுல வந்து காடு ஃபுல்லாமே நாங்க வந்து அந்தந்த இடத்துல ஒரு கேப்ல கிரிட் மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லா இடத்துலயுமே வந்து கேமரா செட் பண்ணுவோம். அந்த கேமரால கண்டிப்பா புலிகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்ப அதிகமாயிருக்கா சத்தியமங்கலம் பகுதியில புலிகள்? நீங்க சொல்ல மாட்டீங்க கேட்டாலும். நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கையில சத்தியமங்கலத்தில் இருக்குது அப்படிங்கிறது வனத்துறைக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். மக்களும் அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய வேண்டிய விஷயம் தான். சரி, நாங்க கண்டிப்பா எண்ணிக்கை கேட்க மாட்டோம், மகிழ்ச்சி அதிகரிச்சிருந்தா. ஆனா இப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய புலிகள்ல சத்தியமங்கலத்துல வசிக்கக்கூடிய புலி அப்படின்னா என்ன வகை சார்? இப்போ இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ புலிகள் வந்து உலகம் முழுவதுமே வந்து ஒரு 6 வகையான புலிகள் இருக்கு. அப்ப இந்த மலையன் டைகர், சுமத்ரன் டைகர், இண்டோ சைனீஸ் டைகர், அந்த மாதிரி ஒரு 6 வகையான டைகர் இருக்கு. நம்ம இந்தியாவில இருக்கக்கூடியது வந்து ராயல் பெங்கால் டைகர். ஸோ இங்க வங்க புலின்னு சொல்றீங்களா, அதுதான் நம்ம கிட்ட இருக்கு. அந்த ஸ்பீசிஸ் வந்து அதிகமா வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய அந்த அலையாத்தி காடுகள்ல, சதுப்பு நில காடுகள்ல தான் அது ரொம்ப அதிகமா இருந்த ஒரு இடம். அதை பேஸ் பண்ணி வந்து ராயல் பெங்கால் டைகர் பேர் வச்சாங்க. அந்த இனம் தான் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப கர்நாடகால மத்திய பிரதேசத்துக்கு போனவங்க எல்லாம் நாங்க புலிகளை வந்து ஈஸியா பாக்குறோம்ப்பா அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. தமிழ்நாட்டுல தான் பார்க்க முடியல, என்ன காரணமே தெரியல. அதுவும் சத்தியமங்கலத்துல வந்து வீடியோல தான் பார்க்க முடியுதுங்கிறாங்க. என்ன அந்த புலிகளுக்கும் இந்த புலிகளுக்கும் உள்ள வேறுபாடு? இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, அந்த இடத்துல டூரிசம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு 3 நாள் டைகர் மட்டும் அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு வந்து ஹாபிச்சுவேட்டடா அடாப்ட் ஆயிரும். எவ்வளவு டூரிஸ்ட் வந்தாலுமே வந்து அது கண்டுக்காம அதனுடைய ரொட்டீன்ல இருக்கும். பட் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ல நாங்க பெருசா டூரிசம் அதிகமா வந்து நாங்க ஆரம்பிக்கல. அதனால வந்து எல்லா டைகருமே ரொம்ப வைல்டா இருக்குன்னு சொல்லலாம் இங்க இருந்து. அதனால நம்ம வந்து டைகரை இங்க பாக்குறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான ஒரு விஷயம் தான், அரிதான ஒரு விஷயம் சொல்லலாம். அதுக்கு இன்னொரு விஷயம் கூட இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டைகர் எல்லாமே வந்து ஒரு பூனை குடும்பத்தை சேர்ந்தது. இப்போ ஒரு பூனை வந்து எப்படி நம்மளை பார்த்தோன்னு போய் வீட்டுல பதுங்குதோ அந்த மாதிரி இந்த புலிகளும் நம்மளை கண்டா போய் பதுங்கிரும். அதனால ஒரு ரீசன். ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டைப் இங்க எல்லாமே வந்து ஸ்க்ரப் ஜங்கல் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. முட்புதர் காடுகள் அதிகமா இருக்கும். அதனால 10-20 மீட்டருக்கு தாண்டி புலி இருந்தாவே நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அந்த விசிபிலிட்டி இருக்காது. அதனால கூட நம்ம பார்க்க முடியல. ஆனா எல்லா மனிதனையும் டைகர் பார்த்திருக்கோம், இது மறுக்கப்பட முடியாத உண்மை. நம்மள டைகர் பார்க்கும், நம்ம டைகரை பார்க்க முடியறதில்ல. ஆனா இது சுவாரஸ்யமா இருக்கு சார். நான் வந்து சத்தியமங்கலத்துல இருந்து இப்ப தாழவாடி வாரம் அப்படின்னா 2 சைடும் பாத்துக்கிட்டே இருப்பேன், ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸ் இருக்கா அப்படின்னு. ஆனா நான் எந்த அனிமல்ஸையும் பாத்துருக்க மாட்டேன். ஆனா என்ன வந்து எல்லா அனிமல்ஸும் பாத்துருக்கோம் அந்த ரூட். கண்டிப்பா அந்த ரூட்ல ரோடு ஓரமா இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மான்கள் உங்களை பாத்துருக்கலாம், கரடி உங்களை பாத்துருக்கலாம், ஈவன் பக்கத்துல டைகர் இருந்தா டைகர் கூட உங்களை பாத்துருக்கலாம். நீங்க அதுல பாக்குறதுக்கான வாய்ப்புகள், அந்த ப்ராபபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. நம்ம இப்படி புலியை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த காட்டுல புலியை பாக்குறதே பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸ்னு சொல்லலாம். ஆனா புலி மனுஷனை பார்த்தா என்ன நினைக்கும் சார்? ஏன்டா உள்ளுக்குள்ள வந்தான்னு நினைக்கும். ஆமா, ஒரு அனிமலா கண்டெக்ட் பண்ணுமா இப்படி இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளையும் அது ஒரு அனிமலா தான் பார்க்கணும். நம்ம ஒரு மனிதர்கள் அப்படிங்கிறத விட நம்மளும் அதுக்கு ஒரு 2 காலுள்ள ஒரு அனிமல், அதுக்கு அவ்வளவுதான். சோ அந்த புலிகள் வந்து நம்மளை பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, சோ எங்களை மாதிரி ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் வந்து ரெகுலரா டெய்லியும் போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாஃப் வந்து மேபி அதுக்கு பழக்கப்பட்ட விஷயமா இருக்கலாம். பட் இதே ஒரு இப்ப நீங்களே வந்திருக்கீங்க, சோ நீங்க ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு 4-5 பீப்புள் வந்து புதுசா அதை ஃபாரஸ்ட்ல பாக்குறது, அது உங்களை வந்து ஒரு ஃபாரின் திங்கா தான் பாக்குவது. ஆக்சுவலா ஒரு இவங்க தேவையில்லாத இடத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை ஃபீல் பண்ணுங்க. வாடகை வச்சா இல்ல எப்படி? டெஃபினட்டா இப்போ நீங்க வந்திருக்கீங்க, நீங்க பர்ஃபியூம் போட்டிருக்கீங்க, சோ உங்களுடைய ஸ்மெல் கூட இங்க இருக்கக்கூடிய வைல்ட் அனிமல்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். சோ நாங்க அந்த மாதிரி பர்ஃபியூம் பவுடர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். சோ அது நாங்க எங்க ட்ரைபல், எங்க மக்கள் வந்து உள்ளுக்குள்ள போறது நார்மலா இயற்கையா போற மாதிரி உள்ளுக்குள்ள போவாங்க. சோ எங்களுடைய மெயின் கண்டிஷனே சென்ட் யூஸ் பண்ணக்கூடாது, பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது, உள்ளுக்குள்ள நம்ம வந்து அதிகமா சவுண்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த புலி உருமுறை சவுண்டு ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எல்லாம் கேக்குன்னு சொல்றாங்களே சார், அது உண்மையா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உருமும். சோ புலி வந்து பாத்தீங்கன்னா 2-3 விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு அது
உருமும். ஒண்ணு வந்து ஒரு பசி நேரத்துல உருமலாம். ம். இரண்டாவது வந்து இந்த டெரிட்டரி ஃபைட், இந்த எல்லை பிரச்சனைகள் வர்றபோது உருமலாம். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய மேட்டிங், அதாவது ஒரு ஆண் பெண் புலி ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒண்ணா இணை சேர்கின்ற பொழுது அந்த ஹீட் டைம்ல வந்து அது உருமலாம். சோ இந்த மாதிரி சில ரீசன்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஒரு நிசப்தமான ஒரு காட்டுல நீங்க ஒரு புலி வந்து இருக்குது அப்படின்னா அந்த புலி உருமுற போது கண்டிப்பா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா கேட்கும். நிச்சயம். ஏன்னா வந்து இங்க எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நாங்க வேட்டை தடுப்பு முகாம்களை தங்குற போது ஒரு புலி உருமுறது வந்து நிச்சயம் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த சேர்ந்து உருமுனா கூட அது எங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஓகே. புலி உருமுனுச்சு அப்படின்னா அந்த மான்களா இருக்கட்டும், காட்டு மாடுகளா இருக்கும், அதெல்லாம் அலர்ட் ஆகுமா, இல்ல அது எதுக்காக உருமுது அப்படின்ட்டு இது புரிஞ்சுக்குமா? இல்ல கண்டிப்பா அலர்ட் ஆகும். ஏன்னா வந்து மான்களுக்கும் சரி இல்ல காட்டெருமைக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்னா புலிகள் தான். ஏன்னா புலிகளை பார்த்து அது ரொம்ப பயப்படும். அப்ப அந்த ஒரு எதிரியினுடைய சவுண்ட் கேட்கறது கண்டிப்பா எல்லாமே அலர்ட் ஆகும். தன்னை வந்து பத்திரப்படுத்திக்கும்னு சொல்லலாம். புலி பொதுவா தங்குற இடம் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும் இது மாதிரி காடுகள்ல? புதர் பகுதிகளை வந்து அதிகமா சூஸ் பண்ணோம் சில நேரங்கள்ல. அப்போ யாருமே இல்ல, ஒரு நைட் 12 மணிக்கு நாங்க ட்ரோன்ல வந்து சில நேரத்துல மானிட்டர் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புல் தரையில கூட படுத்திருக்கிறத நாங்க பாத்துருக்கோம். ஒரு 12 மணிக்கு அது யாருமே இங்க வர மாட்டாங்கன்னு தெரியுற போது அங்க கூட அழகா படுத்துட்டு இருக்கு. பளிச்சுன்னு தெரியும்ல. நிச்சயமா இது மாதிரி புல்ல படுத்திருந்தா. எஸ், ட்ரோன்ல நாங்க தெர்மல் ட்ரோன்ல எல்லாம் மானிட்டர் பண்றோம். சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த புதற்பகுதி அதிகமா சூஸ் பண்ணோம். ஏன்னா வேற எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக. சில நேரங்கள்ல பாறை இடுக்குகள் இருக்கு இல்லைங்களா, குகை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்தையும் சூஸ் பண்ணோம். இந்த குட்டி போடுற போது இந்த குட்டிகளை சேஃபா வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணோம். அப்படி இன சேர்க்கை இனப்பெருக்கம் அப்படிங்கிறது மற்ற விலங்குகளை காட்டிலும் எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கும் சார் புலிகளுக்கு? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைகர், ஒரு மேல் வந்து ஒரு ஆண் புலி வந்து ஒரு பெண் புலியை தேடி போகுது அப்படின்னா அந்த இனப்பெருக்க காலங்கள்ல தான் தேடி போகுது. இனப்பெருக்க காலங்களை தேடி போயிட்டு அந்த அதனுடைய இனப்பெருக்கம்கான அந்த மீட்டிங் அது முடிஞ்ச பின்னாடி, அந்த உறவு முடிஞ்ச பின்னாடி ஆண் புலி வந்து தனியா போக ஆரம்பிக்குது, பெண் புலி வந்து தனியா இருக்கும். அந்த பெண் புலியினுடைய அந்த அந்த கர்ப்ப காலங்களை முடிஞ்ச பின்னாடி அந்த குட்டி போட்ட பின்னாடி அந்த குட்டி தான் வந்து பெண் புலியோட 2 வருடங்கள் இருக்கும். ஆண் புலி வந்து அதோட ஃபேமிலியா இருக்கு. 2 குட்டிகளை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களா ஆண் குட்டி? அது உண்மையா? ஆண் புலி? எஸ், அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அது புலிகள்ல மட்டும் கிடையாது, எல்லா அனிமல்ஸ்லயுமே வந்து இந்த கேனபலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இருக்கதான் செய்யுது. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நான் இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நிறைய ஸ்டடீஸ்ல வந்து இதுவெல்லாம் ரீசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலிக்கு அந்த ஒரு புலிக்கு ஒரு குட்டி மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு குட்டியை வந்தது சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு 4 குட்டி இருக்கு, அந்த 4 குட்டில ஒரு குட்டி மட்டும் ஒரு நோயாளியாக ரொம்ப இதா தொய்வடைந்த நிலையில இருக்கிறது அந்த குட்டியை சாப்பிடலாம். இதுல வந்து ஒரு 2-3 குட்டியில ஒரு குட்டி மட்டும் வெள்ளை நிறத்துல இருக்கு, ஆல்பினிசம் இருக்கு அப்படின்னா அந்த குட்டிகளை சாப்பிடலாம். சோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ். சில நேரத்துல பசிக்காக கூட சாப்பிடலாம். சோ இதுதான் ரீசன், நீங்க பிக்ஸ் பண்ண முடியாது. இட் இஸ் வேரியபிள். அப்படின்னா நீங்க வெள்ளை புலியை பாத்திருக்கீங்க அப்படின்னா அதை சாப்பிட்டு இருந்தா வெள்ளை புலி வந்திருக்காது இல்லைங்களா? இல்லைங்களா? அப்போ நிறைய இடத்துல கொஞ்சம் டிசிஸ்டான புலியும் பாக்குறோம். சோ அந்த தாயில வளர்ந்துருக்கு. ஆனா யானைகள்லாம் பார்த்தோம்னா குட்டிகளுக்கு இருக்கும்போது பக்கத்துல கூட போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து அது புள்ளைய வந்து அந்த அளவுக்கு அப்படியே அரவணைச்சு பாத்துக்கும். கண்டிப்பா. ஆனா வந்து புலிகள் சிங்கங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு குட்டியை கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு இது இருக்குன்னா அது என்ன, எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஸோ அது ஒரு வைல்ட் லைஃப் பயாலஜியா தான் நம்ம எடுத்துக்கணும். அது ஒரு சயின்ஸா தான் எடுத்துக்கணும். ஸோ அதனுடைய நேச்சர் அப்படி இருக்கு. அப்படிங்கிற போது நம்ம அது பெருசா சொல்றதுக்கு ஒரு விஷயம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு தாய் புலி வந்து எல்லா குட்டிகளுமே பிடிச்சு சாப்பிடுறது இல்லைங்களா? ஒரு ஜூல ஒரு ரெக்கார்டான விஷயம், ஒரு டைம்ல அந்த ஒரு புலி வந்து தன்னுடைய ஒரே குட்டியை வந்து பிடிச்சு சாப்பிடுது. அடுத்து வந்து மோடி ஒரு குட்டி போடுது, அந்த குட்டியை ரொம்ப பாதுகாப்பா வளர்த்துது. நீங்க இதை என்னன்னு சொல்லுவீங்க? அந்த புலியை நம்ம வந்து வில்லனா சித்தரிக்கவும் முடியாது. ஸோ இட் இஸ் நேச்சர், இது ஒரு சயின்ஸ், அவ்வளவுதான். மான்கள் அப்படிங்கிறது எல்லா காட்டிலையும் நிறைய பார்க்க முடியுது, அதுக்கு பற்றாக்குறையே இல்லை. ஆனா புலிகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவும் இருக்கு, பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியமும் இருக்கு. அது அதிகபட்சமா எவ்வளவு குட்டி போடும், இனப்பெருக்கம் அப்படிங்கிறது என்ன காரணம் சார் இதெல்லாம்? ஸோ புலிகள் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து ஒரு 3 to 5 கப்ஸ் கூட வந்து ஒரு புலிகளுக்காக இருக்கு. ஒரு டைம் வந்து அது நார்மலா அதனுடைய கெஸ்டேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு 105 இருந்து ஒரு 120 நாள் வரைக்கும் அது இருக்கலாம். ஒரு 3 to 5 குட்டிகள் இருக்கிற போது அதுல ஒரு 2-3 குட்டியாவது கண்டிப்பா சர்வைவ் ஆகி தான் வருது. சோ அந்த ஒரு புலியான ஒரு தாய் புலி வந்து ஒரு குட்டி போட்ட பின்னாடி 2 வருட காலங்கள் அந்த குட்டிகளை பாதுகாப்பா வச்சுக்கிறதுலயே அதனுடைய டைம் எடுத்துக்கும். அந்த டைம் எடுத்துக்கிறதுனால அந்த 2 இயர்ஸ்க்கு மறுபடியும் அந்த குட்டிகளை போடுறது இல்லை. அந்த 3 குட்டிகள் வளர்ந்த பின்னாடி இங்க இருந்து விலகி போன பின்னாடி தான் அடுத்த ஹீட்டுக்கே போகும், அடுத்த ஆணோட அந்த ஒரு மேட்டிங்கே போகும். இது ஒரு ரீசனா கூட இருக்கு. இது ஒரு காரணம். ஆமா, நீங்க மான்கள் இருக்கிற மாதிரி கூட்டம் கூட்டமா புலிகள் இருந்துச்சுன்னா காட்டுல நம்ம பார்க்க முடியாது. என்ன ஆகும்? புலிகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு காட்டுல சார் புலிகள் செத்துன்னு தான் சொல்ல முடியும். எப்படி? ஏன் சொல்றீங்கன்னா இப்போ 100 புலிகள் இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா ஒரு 10,000 மான்கள் வேணும்.
100 புலிகள் இருக்கிற இடத்துல 100 மான்கள் இருக்குன்னா அதனுடைய உணவு பற்றாக்குறை இல்லாம போகுது இல்லைங்களா? ஸோ அந்த பிரமிட் மாதிரி நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா? அந்த டாப்ல வந்து அது இருக்கிற போது அது வந்து ஒரு 1 இருந்துச்சுன்னா கீழே 10 இருக்கணும். அப்பதான் அந்த சர்வைவல்ங்கிறது கரெக்டா இருக்கும். ஓகே, புலி வந்து மாமிசம் ஒண்ணுன்னு தெரியும். ஆனா நிறைய பேர் சொல்லும் போது வந்து புலி பசிச்சாலும் வந்து புல்ல திங்காது தெரியும்ல அப்படிம்பாங்க. அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்குங்களா? எனக்கு தெரிஞ்சு தெரியல. அப்படிங்களா? ஆக்சுவலா மேபி அது பழமொழியா இருக்கலாம். எனக்கு அதுக்கு எக்ஸாக்ட் பிஹைண்ட் த சீன் எனக்கு தெரியல. ஓகே, அந்த டெரிட்டரி ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல புலிகளுக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ ஒரு புலி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஏரியா வந்து நார்மலா ஒரு 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். ஒரு 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் 5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல தன்னை வந்து பாதுகாப்பா வச்சுக்கும். அந்த இடத்துக்கு வந்து ஒரு மேல் டைகர் இங்க இருக்கு. அந்த இடத்துக்கு இன்னொரு மேல் டைகர் வரணும் அப்படின்னா இதை தாண்டி தான் உள்ளுக்குள்ள வரணும். ஸோ இதோட டெரிட்டரியை மார்க் பண்றது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மரம் இருக்கு இல்லைங்களா? இந்த மரத்துல வந்து அந்த கிளே மார்க்ஸ் போட்டு அது மார்க் பண்ணி வச்சிரும். அதை பார்த்துச்சுன்னா வந்து அதுக்கு என்ன தெரியும்னா, ஓ வேற டைகர் நம்மள போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இந்த மரத்துல. ஆமா, இந்த மாதிரி மரத்துல மரங்களை நிறைய இந்த மாதிரி யானை உரசுறதா இருக்கட்டும், அந்த கரடி கீறதா இருக்கட்டும், புலிக்கு இப்போ சொல்றீங்க, அந்த மரங்கள்ல வந்து நம்ம நிறைய பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மரத்துல ஏதாச்சும் ஒரு அடையாளம் சொல்லுங்க சார். ஸோ இந்த மரத்துல திஸ் இஸ் பாருங்க, இது யானை உரசி இருக்குங்க. இங்க சேருக்கு பாத்தீங்களா? இப்ப இங்க இருக்கக்கூடிய பார்க்குக்கும் இந்த பட்டைகளுக்கும் இந்த பட்டைகளுக்கு வித்தியாசம் இருக்கு. யானைகள் வந்து பொதுவா சேர் எல்லாம் எடுத்து போட்டு குளிச்சுட்டு எல்லாம் ஒரு மண்ணோட சகதியோட வர்ற போது அந்த பின்னாடி முதுகு பகுதியை வந்து அதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல இதுல. எஸ் எஸ், இதை வரைக்கிற பொழுது உங்களுக்கு அது வந்து ஒரு பெட்டரா ஃபீல் பண்ணும். இப்ப இந்த மரத்தை விட கொஞ்சம் இந்த பார்க் வந்து இந்த அளவுக்கு எல்லாமே சாஃப்டா இருக்கிற மரத்துல பார்த்தா அந்த கிளா மார்க்ஸ் வந்து நல்லா தெரியும். புலிகள் அது இது புரண்டி வச்சிருக்கும் நல்லா. அதை பார்த்தா இன்னொரு டைகர் ஐடென்டிஃபை பண்ணிக்கும், இந்த இடத்துல வேற ஆள் இருக்கான், நம்ம இங்க போக கூடாது அப்படின்ட்டு. சில இடத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து சிறுநீர் கழிச்சிரும், யூரின் போய் வச்சிரும். அந்த யூரினோட சென்ட் ஸ்மெல் வந்து இன்னொரு டைகருக்கு நல்லா தெரியும். சோ இங்க இருக்குது, நம்ம போக கூடாதுன்னு. பட் இது எல்லாம் தாண்டி ஒருத்த உள்ள வரானா அங்க ஃபைட் வரும். அந்த ஃபைட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய புலியோட இதை சண்டை போட்டு இது ஜெயிச்சுச்சுன்னா இது அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கலாம், அது விலகி போயிடும். இல்ல ஏற்கனவே இருக்கிற டைகர் ஜெயிச்சிருச்சுன்னா ஹஸ் டு கெட் அவுட். அவ்வளவுதான். டெரிட்டரி ஃபைட்ங்கிறது எல்லை சண்டை தான். கண்டிப்பா 100% இருக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா சார், இப்போ ஒரு எல்லை அப்படிங்கிறது புலிக்கு வந்து அதிகபட்சமா எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கும்? 5 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லலாம். ஒரு 5 கிலோமீட்டர் இப்படி 5 கிலோமீட்டர் இப்படி அப்படி நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்க, ஒரு 5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்கும். மற்ற புலிகள் அந்த பகுதிக்குள்ள வராது. அது வந்து ஒரு டாமினேட்டிங் மேல் சொல்லலாம், அதாவது ஆதிக்கம் கொண்ட ஒரு ஆண் புலியினுடைய இதா இருக்கு. நான் இங்க இருக்கேன், மான்கள் இங்க இருக்கிற கண்ட்ரோல்ல இருக்கிறது ஃபுல்லா நான் தான். எஸ் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ஒரே இடத்துல புலிகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்துச்சுன்னா மத்த இடத்துல மான்களுடைய பெருக்கம் அதிகமாயிருக்கும். இது ஒரு அழகான சயின்ஸ் இருக்கு. புலிகள் வந்து டாமினேட்டிங் மேல்ஸ் வந்து அங்கங்க பிரிஞ்சு இருக்கணும். அப்பதான் கீழே இருக்கக்கூடிய அந்த தாவர உண்ணிகளுடைய எண்ணிக்கையை வந்து அது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு. இப்ப சத்தியமங்கலம் காடுகள்ல வந்து புலிகள் சாப்பிடக்கூடிய உணவுனா என்ன சார் பிடிச்சது அப்படின்னா, அதுக்கு என்ன கிடைக்குது? பிரதானமான உணவு பாத்தீங்கன்னா மான்கள். அதுல மான்கள் வந்து பாத்தீங்கன்னா புள்ளிமான் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து கடமான் இருக்கு, இந்த மாதிரி மான்கள் இருக்கு. அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்து காட்டெருமை எல்லாம் வந்து வச்சு சாப்பிட்டுச்சுன்னா உங்களுக்கு 2-3 நாள் வச்சு சாப்பிடும். காட்டெருமையினுடைய பாப்புலேஷன் நல்லா இருக்கு. அந்த டைம்ல மானே வந்தாலும் அது வச்சு சாப்பிடுற நேரத்துல அது வேட்டையாடாது. இப்போ புலி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு காட்டெருமையை வேட்டையாடிட்டு, இப்போ மனிதர்களாகி நாம தான் நிறைய வந்து உணவுகளை வேஸ்ட் பண்றோம். ஆனா புலி அப்படி எல்லாம் இல்ல. ஒரு காட்டெருமையை சாப்பிட்டுச்சுன்னா ஒரு 3 days அதுக்கு தேவை போதும். இல்ல அந்த இடத்துல பாதுகாத்து உட்கார்ந்து இருக்குமா, இல்ல அது நார்மலா அது வேலையை அது ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ற இடத்துல அதை கொண்டு போய் அதை வச்சுக்கும். மற்ற விலங்கு யாருமே கண்டுபிடிக்க முடியாது. வாடையோ கண்டுபிடிச்சாலும் ஹைனாஸ் வந்து கண்டுபிடிக்கும். ஹைனாஸ் கண்டுபிடிச்சுன்னா அந்த இடத்துல இருந்து அது கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கும். சத்தியமங்கலத்துல இருக்குல்ல சார் ஹைனாஸ் இருக்கு. பட் பவானி சாகர் அந்த மாயாறு பள்ளத்தாக்கு ஏரியால இருக்கு, தாளவாடி ரேஞ்சில இல்ல. பட் ஹைனாஸ் இருந்தா அதனுடைய கில்ல வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து ஐனாஸ்க்கும் டைகர் கூட சண்டைகள் வரலாம். இங்க அந்த மாதிரி பிரச்சனை இல்ல, சேஃபா தான் இருக்கு. ஓகே, புலிகளோட வாழ்நாள் அப்படிங்கிறது எவ்வளவு வருடங்கள் வந்து ஒரு நார்மலா ஒரு புலி அப்படிங்கிறது இருக்கும் சார்? ஒரு புலியினுடைய வாழ்நாள் பாத்தீங்கன்னா 12 years மேக்ஸிமம் ரெக்கார்டட். அதுல இதே வந்து ஜூல வளரக்கூடிய புலிகள் வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷம் கூட வளரலாம், 18 வருஷம் கூட வளரலாம். ஆவரேஜா சராசரியா ரெக்கார்ட் படி என்ன சொல்றாங்கன்னா 12 years. ஓகே, 12 வருட காலங்கள். அந்த 12 வருட காலத்துல அந்த கடைசி காலங்கள்லாம் வந்து அதனுடைய கெனைன் அந்த பல் எல்லாம் வந்து ரொம்ப மழுங்கி போறதுனால அந்த டைம்ல அந்த வேட்டையாடும் அந்த விஷயம் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிரும் அதுக்கு. அதனால அது வேட்டையாட முடியாம அந்த டைம்ல கூட அது இறப்பதற்கான அது கூட ஒரு ரீசனா இருக்கு. புலி வந்து தன்னோட எல்லைக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படின்னு டாமினேட் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மனுஷன் இருக்கிற எல்லைக்குள்ள வந்து ஆட்கொல்லி புலியா மாறுது, என்ன காரணம்? இப்போ நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி ஒரு வயசான ஒரு புலி இருக்கு. அந்த புலி வந்து ஒரு ஓடி போய் ஒரு மானை சார்ஜ் பண்ண முடியல, வேட்டையாட முடியல, அதுக்கான எபிலிட்டி இதுக்கு குறையுது. அப்படிங்கிற பட்சத்துல
ஈஸி ப்ரே என்னன்னு பார்க்கும். தன்னோட இறை வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குமான்னு பார்க்கும். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் மனுஷன் கிடையாது, கேட்டில் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா மாடு, இல்ல அந்த மாதிரி இருக்கிற மாடு எங்கேயும் ஓடாது, அப்படியே ஓடினாலும் ஈஸியா போய் பிடிச்சிரும். அதுகளை டார்கெட் பண்றதுக்காக ஊரை விட்டு காட்டை விட்டு அந்த ஊருக்காக வருது. ஊருக்குள்ள வரபோது அந்த மாட்டுகளை அடிக்குது. அந்த டைம்ல அன்பார்ச்சுனேட்லி நம்ம மனிதன் இடையில மாட்டுறாங்க அப்படின்னா மனிதனை சாப்பிட ஆரம்பிக்குது. சோ மனிதனை சாப்பிட ஆரம்பிக்கிற போது சரி மனிதன் வந்து மாட்டை விட ஈஸியா இருக்கான் அடிக்கிறது, சைக்காலஜிக்கலி அது ஃபிக்ஸ் ஆயிருது. சோ மனிதனை வந்து அது அடிக்க ஆரம்பிக்குது. அந்த இறைச்சி வந்து வேறுபட்ட உடனே புதுசா இருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஓவாமையில அதுக்கு ஏற்படாது. அதுக்கப்புறம் பழகிக்க ஆரம்பிக்கும், பழகிக்க ஆரம்பிச்சிருது. சோ நம்முடைய பாடியில சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கு, அதுதான் ஆபத்து. அதுதான் ஆட்குள்ளியா மாறுறப்ப ஆபத்து தொடர்ந்து மேல வாய்ப்பு இருக்கும். மேனிட்ரா அது மாறுது. மேனிட்ரா மாறுது வந்து ஒரு டேஞ்சர் ஆக்சுவலா. அந்த டைம்ல துறை மூலியமா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். சோ அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்காங்க. புலியை வந்து பாக்குறதே அரிதா இருக்கு. சப்போஸ் புலிகிட்ட வந்து நேரடியா மாட்டிட்டோம் அப்படின்னா எப்படி தப்பிக்கலாம் சார்? ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் காட்டுக்குள்ள டைகர் பார்த்து எங்க டீம் வந்து பெருசா பயப்படுறதே கிடையாது. ஏன்னா டைகர் வந்து நம்மளை 100% அவாய்ட் பண்ணிடும். நாங்கள் டைகர் பாத்திர மாட்டோமான்னு தான் வரம் கிடைக்கும் எங்களுக்கு. அது ஆமா, அது பாக்குறதே மிகப்பெரிய வரம் தான் எங்களுக்கு ஆக்சுவலா. ஆனா டைகர் கேமரா ட்ராப்ல கிடைக்கும், அதனுடைய சவுண்ட் கேட்கும், அதனுடைய எச்சங்கள் பார்ப்போம். அந்த டைரக்ட் சைட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரேர். இப்போ நீங்க ஒரு 2 மாசத்துக்கு ஒரு முறை நாங்க பாக்குறதே கொஞ்சம் ரேரா அமைங்க ஒரு விஷயம் தான். அப்போ நேர்ல பாக்குறது டைகர் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடும். அதை நம்மளை சார்ஜ் பண்ணி ஓடி வந்து நம்மளை அட்டாக் பண்ற விஷயங்கள்லாம் கிடையாது. அதனால டைகரை பார்த்து எங்களுக்கு பெருசா பயம் இல்லை. காட்டுக்குள்ள நேரடியா சந்திச்சாலும் இந்த மாதிரி என்கவுண்டர்னு சொல்லுவாங்கல்ல, சப்போஸ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிற பட்சத்துல நம்மள சார்ஜ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அதுக்கு வேற வழி இல்ல. அட்டாக்ங்கிறது எங்க ஃபர்ஸ்ட் கழுத்தா இல்ல அடிச்சு கொள்ளுமா, ஃபர்ஸ்ட் கடிச்சு கொள்ளுமா? புலி அடிச்சு கொள்றதை விட ஃபர்ஸ்ட் நம்ம நீங்க நிறைய இந்த மாடுகள்ல நம்ம பார்க்க முடியுது. மாடுகள் அடிக்கிற போது இல்ல கடமான் அந்த மாதிரி மான்கள் அடிக்கிற போது அதனுடைய நெக் போர்ஷன் டார்கெட் பண்ணுது. பெரிய மாடு இந்த சரி பெரிய கடமான் இருந்தாலும் நெக் போர்ஷன் இது பண்ணி இங்கதான் வந்து அது ஃபர்ஸ்ட் சோக் பண்ணி கொல்ல வைக்குது. சோ நம்மளுடைய டார்கெட்டும் அது இந்த இதா இருக்கலாம். ஓகே சார், ஒரு 1455 சதுர கிலோமீட்டர்ல இப்படி பறந்து விரிந்திருக்கு சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். பாம்புகள் பத்தி நம்ம பேசவே மாட்டாங்க யாருமே. என்ன மாதிரியான பாம்புகள்லாம் இருக்கு, எந்த மாதிரியான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பாம்புகள்லாம் இந்த காடுகள்ல இருக்கு? வனமகன்கள் presented by Riyasa's Golden Key Construction and Consultancy, Bangalore leading construction in budget friendly concept.